Hi friends, welcome to Buya Cooking. Last cake recipe video upload பண்ணிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா descriptionல link mention பண்ணிக்கோ ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அந்த கேக் ரெசிபி வீடியோல ரெண்டு cream யூஸ் பண்ணிருந்தோம். ஒன்னு வந்துட்டு frosting cream, இன்னொன்னு வந்துட்டு chocolate ganache. frosting cream பண்றதுக்கு முக்கியமான பொருள் Dalda icing sugar. icing sugar retail store supermarketsல கிடைக்கும். உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லனா வீட்ல கூட செய்யலாம். வீட்ல எப்படி செய்வது என்று வாங்க பார்க்கலாம். இப்போ frosting cream பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் sugar 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைத்து கொள்ளவும். फ्रेंड्स மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அரைத்த பிறகு ஒரு ஜல்லடையில் 3-4 தடவை அந்த மாவை ஜலிக்கவும். வீட்லயே பெர்ஃபெக்ட்டான ஐசிங் சுகர் ரெடி. ஒரு பாத்திரத்துல 2 கப் டால்டா சேர்த்து விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு டால்டா இஷ்டம் இல்லனா 2 கப் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்க வீட்ல விஸ்க் இல்லனா 2 ஃபோக் ஸ்பூன் எடுத்து ரெண்டுமே மர்ஜ் பண்ணிட்டு அதையே நீங்க விஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம். டால்டா creamy texture வரதுக்கு ஒரு 5 to 6 minutes ஆகும். அந்த 5 to 6 minutes உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுனா எங்க YouTube சேனல்ல இருக்கிற கேக் ரெசிபி வீடியோ பார்த்துட்டு நீங்க mix பண்ணீங்கனா டைம் போறது தெரியாது, ப்ளஸ் வீடியோ முடிக்கிறதுக்குள்ள டால்டாவும் creamy textureக்கு வந்துரும். அந்த பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1/4 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்ட பிறகு சுவையான frosting cream ரெடி. சாக்லேட் கினாச் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் கோகோ பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது ஒரு சாஸ் பேன்ல சேர்த்து 1/2 கப் பால் சேர்க்கவும். கட்டிகள் இல்லாம ஒரு ஸ்பூன்ல இல்லனா விஸ்க்ல நன்றாக கலக்கவும். நல்லா கலக்கின பிறகு 3 to 4 minutes லோ ஃப்ளேம்ல வச்சு அது திக் ஆகுற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும். திக்கான பிறகு சுவையான சாக்லேட் கினாச் ரெடி. உங்க பொன்னான நேரத்தில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.